மாதிரி இருக்கு. ஏசி போடாமலும் இருக்க முடியல, போட்டாலும் இருக்க முடியல. என்னதான் பண்ணுறது? இன்னைக்கு முழுக்க உன்னை பார்க்கவே இல்லை ராஜா. அம்மா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ராஜாவோட வாய்ஸை கூட நான் கேட்கல. என்ன பண்ணுறீங்கன்னே தெரியல. அப்பாவுக்கு நான் கூப்பிட்டப்பெல்லாம் நீங்கள் தூங்குறதாவே சொல்லிட்டாரு. அதான் தொந்தரவு பண்ண வேண்டாம்னு விட்டுட்டேன். சினி, நீங்கள் கூட இன்னைக்கு என்கிட்ட நல்லாவே பேசல தெரியுமா? எப்போவும் என் கூட என் பிள்ளை கூடயும் குறைஞ்சது 1/2 மணி நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இன்னைக்கு ஒரு 2-3 வார்த்தை தான் பேசுனீங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஊர் பேர் தெரியாத ஊரில் போய் இருக்கீங்க. என்னாச்சு ஏதாச்சும் எனக்கு ஏதாவது தெரியுமா? சரி, அஜய் கூட போயிருந்தா அவன் கூட பேசிட்டு எல்லாத்தையும் மறந்துடுவேன்னு பார்த்தா அவன் கூட இருக்கும்போது இன்னும் கஷ்டமாக தான் இருந்தது. அவனை தனிமையிலேருந்து நம்ம கூட கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் தனிமையிலேயே விட்டுட்டோமோன்னு தோணுச்சு. நான் அவங்க கூட வர முடியல அப்படிங்கிறதுக்கு காரணம் பாப்பாவாக இருக்கலாம். அதுக்காக பாப்பா மேலெல்லாம் எனக்கு கோவம் இல்லை. என்ன ஆப்ரேஷனாக தள்ளி போட்டுக்கலான்னு தோணுச்சு. ஆனால் பையனுக்கு இப்போ தானே பண்ணியாகணும். எனக்கு என்னவோ உள்ளொன்று தோணிக்கிட்டே இருக்கு. அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லவும் செஞ்சேன், வாட்ஸ்அப் மெசேஜ் நான் அனுப்பவும் செஞ்சேன். நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு அதை எதையும் யோசிக்காத, ரிலாக்ஸாக இரு, நிம்மதியாக தூங்கி எழுந்திரிச்சு சந்தோஷமாக இருன்னு ஒரே வார்த்தையெல்லாம் முடிச்சிட்டிங்க தெரியுமா? கஷ்டமாக இருக்கும் சினி. ஒரு நாள் கூட நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டதே இல்லை. நான் எவ்வளோ நேரம் புலம்பி எழுதாலும் நீங்கள் நிதானமாக கூட்டி கேட்பீங்க. அதுக்கப்புறம் தான் என்னை தூங்க வச்சுட்டு நீங்கள் தூங்குவீங்க. ஆனால் இன்னைக்கு என்னவோ எல்லாமே தலைகீழாக நடக்கிற மாதிரியே இருக்கு. சரி, அது எல்லாத்தையும் விடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு தலை பின்னாமல் கிளிப்பை மட்டும் எடுத்து போட்டேன். அதை கூட நீங்கள் பார்க்கல. பிஸ்னஸ் விஷயமா டென்ஷனாக இருக்கீங்களா, இல்லை பையன் விஷயமா டென்ஷனாக இருக்கீங்களா? எனக்கு எதுவுமே புரியல. கூட இருந்தாவே எதையும் வெளிக்கட்டிக்க மாட்டீங்க, இல்லை அவ்வளோ தூரத்தில் இருந்துட்டேன். சினி, நீங்கள் எப்போவும் உங்கள் பையனுக்கும் எனக்கும் எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்ட்டு எல்லாத்தையுமே மறைச்சிடுவீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒன்று, நமக்கானவங்கிட்ட தானே ஆள முடியும், புலம்ப முடியும். அப்போ நான் உங்களுக்கானவே இல்லையா? என்கிட்ட அப்போ எதையும் ஷேர் பண்ணிக்க மாட்டிங்களா? இல்லை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் மறைக்கிறீங்களா? இல்லை எப்பவுமே இப்படியா? ஒன்றுமே புரியல எனக்கு. நீங்கள் ஊருக்கு போனதுலேருந்து எனக்கு என்னெல்லாமோ யோசனையில் இருக்கு. உங்களுக்கு தெரியல சினி, நான் எவ்வளவோ தடவை சொல்லியிருக்கேன், ஆண்களோட மைண்டு ஸ்கொயர் மாதிரி. எந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும், அப்போதைக்கு தீர்த்தரலாம் அப்படின்னு மட்டும்தான் யோசிப்பீங்க. அதோட அந்த பிரச்சனையை விட்டுருவீங்க. ஆனால் பொண்ணுங்களோட மைண்டு அப்படி இல்லை. அது சர்க்கிள். ஒரு பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சதோ மறுபடியும் அங்கங்கே போய் மறுபடியும் அதே இடத்துல தான் வந்து நிற்கும். அப்புறம் நீங்கள் ஒரு பிரச்சனையாக லாஜிக்காக காசை கொடுக்கணுமா, இல்லை பேசணுமா, எப்படி தீர்க்கணுமோ அப்படி தீர்க்கணும்னு யோசிப்பீங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. எமோஷ்னலி, எக்கனாமிக்கலி, மென்டலி, ஃபிசிக்கலி எல்லா விதத்துலையும் யோசித்து காயப்படுத்தாமல் எப்படி நகர்த்தலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். ஏன்னா எங்கள் பொண்ணுங்க எல்லாமே கரெக்டாக தான் பண்ணாலும் அவங்கள குறை சொல்கிறதுக்குனே 4 பேர் இருப்பாங்க. அவங்களும் பொண்ணுங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் பொண்ணுங்களே புரிஞ்சுக்காது இந்த உலகத்தில் மட்டும்தான் நடக்குது. என்னவோ சினி, என்னெல்லாமோ பேசணும்னு தோணுது. ஆனால் நீ தான் பக்கத்தில் இல்லை, சம்மந்தமே இல்லாமல் கூழுது. என்னன்னு தெரியல, ஏதோ தப்பாக இருக்கு. நான் உங்கள் எல்லாரையும் விட்டு ரொம்ப தூரத்தில் போகிற மாதிரி இருக்கே. வந்துடுவீங்கள? சீக்கிரம் வந்துடுங்க. திடீர்னு இவ்வளோ நாள் கழிச்சு கூப்பிட்டுருக்கா. என்னவா இருக்கும்? ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ? என்ன எதுன்னு சொல்லவும் இல்லை, அழுதுகிட்டே தான் இருந்தா. வரா. தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? இல்லை, வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. வந்ததும் எனக்கு தெரியாது, ஃப்ரெண்டு தான் பார்த்து சொன்னா தான். சொல்லுங்க, ஃபோன் பண்ணியிருந்தீங்க? இல்லை, என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லாமல் தான் ஃபோன் பண்ணதும் இவ்வளோ தூரம் வருவாங்களா? அதில் இல்லை, அன்னைக்கு என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கிறத சொன்னீங்க. அதுக்கு எனக்கு உங்களை பிடிச்சிருந்தா ஃபோன் பண்ண சொல்லி.
ஃபோன் வந்ததுமே தெரிஞ்சுது. ம், என்னங்க? என்ன பேசணும்? பொறுமையா எதா இருந்தாலும் அவசரம் இல்லாம சொல்லுங்க. கேட்க நான் தயாரா தான் இருக்கேன். ம், ம், உங்களுக்கு இப்பவும் எனக்கு பிடிச்சிருக்கானே. பிடிச்சவங்க என்னைக்குமே பிடிச்சவங்க தாங்க. பிடிக்காம தான் கர்நாடகாலேருந்து தமிழ்நாட்டுக்கு, அதுவும் காலேஜில் காமன் சேவர் ஏறி குதிச்சு வருவாங்களா? ம், ஆ, அது ம். எதா இருந்தாலும் பட்டுன்னு போட்டு உடச்சிட வேண்டியதானே. நமக்குள்ள என்ன? ஆ? ம், ஆ, அப்படியா? ம். டாக்டரா இருந்துட்டு இப்படி பயந்தா தாங்காதம்மா. இன்னும் டாக்டர் ஆகலை, படிச்சுட்டு தான் இருக்கேன். ம். ம், படிப்பு முடிஞ்சு டாக்டர் ஆகத்தானே போறீங்க. ஒரு உயிர் இல்லை, 1000 உயிரை காப்பாற்ற தானே போறீங்க. அப்படின்னா அதுக்கு இருக்கிற தைரியம் இங்க என்ன ஒரு ஆளுக்கிட்ட பேச தைரியம் இல்லையா என்ன? ம், நான் டாக்டர் ஆகுறதும் ஆகாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்கு. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு. அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்கும். அதே மாதிரி இப்போ நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் என்னையும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு. இந்த 2 நாள்ல இடையில எத்தனையோ மாசங்கள் வருஷங்கள் போயிடுச்சு. ஆனா ஒரு நாள் கூட நான் இடையில வந்து என்ன லவ் பண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு உங்களை நான் கட்டாயப்படுத்தவே இல்லையே, டார்ச்சர் கொடுக்கவே இல்லையே. அப்படி இருக்க ம், இல்லை சொல்லுங்க. நான் டாக்டர் ஆகுறதும் ஆகாம இருக்கிறதும் உங்க கையில இருக்குன்னு சொன்னீங்களா? அதான் கேட்டேன். நான் எந்த விதத்துலயும் உங்களை டார்ச்சர் பண்ணலைங்க. இன்னைக்கு கூப்பிடாம இனி 40 வருஷம் கழிச்சு கூப்பிட்டுருந்தாலும் நான் வந்து தான் நின்றுப்பேன். ஏன்னா நான் உங்களை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டு நீங்கள் தான் என்னோட லைஃப் பார்ட்னர்னு. கூட வாழ்ந்தாதான் பார்ட்னர்னு இல்லை. அதனால தான். இந்த எண்ணம் இன்னைக்கு இல்லை, என்னைக்கு மாறதில்லை. அப்பனா என்னை இப்பவே உங்க கூட கூட்டிட்டு போயிருங்க. கனாவினோரமாக இடாத கோலமாக மறைத்து வைத்த ஆசை கைத்தாட்டுதே நெஞ்சோடு ஆழமாக சொல்லாமல் நீளமாக சுவை தெரிந்த மோனம் பொய்யாகவே. ஏங்க இங்க பாருங்க, இங்க பாருங்க. பத்மா சொல்றத கொஞ்சம் கேளுங்களே. என்ன பாருங்க, அழாதீங்க. என்னாச்சு இப்போ? ஏன் அழறீங்க? இங்க பாருங்க, எடுத்தோ கவுத்தோ முடிவு பண்றதுக்கு இது ஒன்றும் விளையாட்டு இல்லை, வாழ்க்கை. ம், எடுத்து கவுத்தனால நான் முடிவு பண்ணல, யோசிச்சுதான். சரி, நீங்க யோசிச்சிருக்கீங்க, இருக்கட்டும். ஆனா உங்களுக்கு என்னை பத்தி எதுவுமே தெரியாதே. என் பேரு, படிப்பு, என்ன வேலை பார்க்குறேன், என்னை பெத்தவங்க யாரு, என்னோட ஊர் என்ன, என்னோட பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாதே. அதெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் இப்போ நல்லா இருக்காங்களா என்ன? அதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? நீங்க பேசுறதுலயே எனக்கு புரியுது. என் மேல அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அதை நான் யூஸ் பண்ணிக்குவோ இல்லை வேஸ்ட் பண்ணவோ மாட்டேன். ஆனா அதுக்குன்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண புதுசில் டூர் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ தான் நீங்கள் என்ன முதல்ல பார்த்தீங்க. அப்போவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் இவ்வளோ நாள் கழிச்சு நான் கூப்பிட்டோம் உடனே வந்து நின்னீங்கள. ஏன் இந்த இடப்பட்ட காலத்தில் நீங்கள் எத்தனையோ பொண்ணை பார்த்துருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் கூட உங்களுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம். ஏன் ம், ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு கூட இப்போ நான் கூப்பிட்டேங்களுக்காக வந்து என்கிட்ட போய் சொல்லி என்ன வேணால் பண்ணலாம்ல. ஆனால் அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கலல்ல, எனக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்களா? அப்போது என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்குல்ல. ம் உங்க பேர் தெரியும், காலேஜ் தெரியும். ஆ, ஏன் இன்னும் சொல்லப்போனா நீங்களாவது பொண்ணு, நான் ஒரு ஆணு. என்ன வேணாலும் பண்ணி என்னால் உங்களை தேடி கண்டுபிடிச்சிருக்க முடியும். அப்படியெல்லாம் இருந்தும் நான் வெயிட் பண்ணதுக்கான ஒரே காரணம் நீங்கள் படிக்கிறீங்கன்னு ஒரே ரீசன் தான். அப்படி இருக்க இப்போ வந்து இப்போ என்ன, உங்களுக்கு என்ன கூட கூட்டிகிட்டு போக முடியுமா? முடியாது, சொல்லுங்கள். சரி வாங்க, முதல்ல போய் உங்களை பெற்றவங்கள பார்ப்போம். அவங்கள பார்த்து பேசிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதனால இனி போகவே கூடாது. நான் மட்டும் இல்லை,
நீங்களும் தான். ஏன்? அப்படி என்னதான் நடந்தது? நான் உங்களை இப்படியே கூட்டிட்டு போயிட்டா என்ன நினைப்பாங்க? பெத்தவங்க கிட்ட இருந்து பிள்ளைய பிரிச்ச பாவமும் எனக்கு வேண்டாம். ம், பிள்ளையோட கல்யாணத்தை கூட பார்க்க கொடுத்து வைக்காத பெத்தவங்களா அவங்களும் இருக்க வேண்டாம். அதனால தான் நான் தான் சொல்கிறேன்ல. இங்க பாரும்மா, வீட்டில் ஏதோ நடந்திருக்கு. அதை நீங்கள் ஓப்பனாக சொல்லவும் மாட்றீங்க. என்னவா வேணாலும் இருக்கட்டும். அதுக்கு நீ எடுத்தோ கவுத்தோன்னு நம்ம வாழ்க்கையை நம்ம முடிவு பண்ணிக்கிட்டு ஆம், சரி தப்பான பர்சனாக இருந்தால் கூட யோசிக்கலாம். சரி நான் அப்படியும் இல்லை. அதை விடுங்க. ஆனால் என் வீடு வேற உங்கள் வீடு வேற அப்படியெல்லாம் இல்லைம்மா. நான் வேற நீங்கள் வேற இல்லை அப்படிங்கிறப்போ உங்களை பெற்றவங்க எனக்கும் பெற்றவங்க தான். அப்படி இருக்கிறப்ப நம்மளோட வாழ்க்கை நம்ம முடிவு பண்ணுறோம். அது நம்ம இஷ்டம்தான். ஆனால் இந்த சொசைட்டி என்ன தெரியுமா பேசும்? உங்களை பற்றி தான் தப்பாக பேசும். போதா வரைக்கும் உங்களை பெற்றவங்களையும் சேர்த்து. அதுக்கு தான் சொல்கிறேன். நம்மனால அவங்க யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிற்க வேண்டாம். யார்கிட்டயும் அவமானமோ கேவலமோ பட வேண்டாம். அதனால முதல்ல வீட்டில் போய் பேசுவோம். அதுக்கப்புறம் என்னால் முடிவு பண்ணிக்கலாம். நம்ம தாங்க பெற்றவங்கன்னு அவங்களோட சுயமரியாதை, தன்மானம், அவங்களோட கௌரவம், அவங்களோட எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸு எல்லாத்த பற்றியும் யோசிக்கிறோம். ஆனால் அவங்க இதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க ஆட்டி வைக்கிற தலையாட்டி பொம்மையாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் யோசிப்பாங்க. அதுவும் இல்லாமல் எனக்காக நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா என்னால் உங்களே கஷ்டப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, கேவலப்படுத்துவாங்க. என்னால் நீங்கள் காயப்பட வேண்டாம். சரி, நான் கேட்குறேன், தப்பாக நினைக்க வேண்டாம். அப்படி என்னதான் நடந்தது? ஏன் இந்த திடீர் முடிவு? அதுவும் உங்களுக்கு என்ன, இப்போ உங்கள் மாமனார் மாமியாரை பற்றி பேசணுமா? வாங்க போகலாம். நீங்கள் என்ன தான் வந்து பேசினாலும் என்ன பெருசாக சொல்லிடுவாங்க? என்கிட்ட சொன்னதே தான் உங்ககிட்டயும் சொல்லுவாங்க. ம், அப்படி அவன் தான் உனக்கு வேணும்னா ஒரு நாள் நைட்டு அவன் கூட இருந்துட்டு நாங்கள் சொல்கிறவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். பத்மா, அவங்க என்ன சொன்னாங்க அதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் வந்து பேசினாலும் இதையே தான் சொல்லுவாங்க. இப்போ சொல்லுங்கள், என்ன பண்ண போகிறீங்க? எதுனாலும் உங்கள் இஷ்டம்தான். ஒரு நாள் நைட்னாலும் எனக்கு ஓகே தான். நான் முழுக்க வாழணுன்னாலும் ஓகே தான். எப்படினாலும் நான் உங்களை தானே மனசார நினச்சிட்டு இருக்க போகிறேன். அது வரைக்கும் சந்தோஷமே. ஏன்னா அடுத்தவங்க கையில் தலையேறும் போது தூக்கவே ரெடி இருக்கும். அவ்வளோதானே வித்தியாசம். பார்த்துக்கலாம். பத்மா, இப்படிலாம் பேசாதா. அதுக்குள்ள விட்டுட்டு நான் வேடிக்கை பார்ப்பேன்னு நினச்சிட்டு இருக்கியா? பெற்றவங்களே வேடிக்கை தானே பார்க்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களோட பொண்ணு மட்டும்தான் பதிக்கப்படுறா. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஆசை, கனவு, என்னோட வாழ்க்கை எல்லாமே பதிக்கப்படுது. அவ்வளோதானே வித்தியாசம். வாழ்நாள் முட்டை அணுவணுவாக சாகிறதுக்கு ஒரே முட்டை சாகிறது மேல். பத்மா, ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்கள் முடிவை தெரிஞ்சுக்கலாம் தான் வர சொன்னேன். அதுக்காக வந்ததுக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் உங்கள் முடிவை சொல்லலை. முடிவு தானம்மா சொல்கிறேன். முதல்ல உங்கள் வீட்டுக்கு போவோம். அதுக்கப்புறமா சொல்கிறேனே. எங்கள் வீட்டுக்கா? அங்கெல்லாம் நான் வரவே மாட்டேன். வரமாட்டேன். அங்கே நான் வந்து அந்த குடிகாரனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. உங்களையும் ஏதாவது பண்ணிடுவாங்க. நான் வரமாட்டேன். பத்மா, அழுகிறத நிறுத்திட்டு என் கூட வா. என்னை யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சரியா? அவங்க ஒத்துக்கலாம் அப்படின்னா நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிப்போம். இன்னைக்கு இப்பவே. ஆ, நிஜமாவா? உங்கள் வீட்டை பற்றி நீங்கள் யோசிக்கவே இல்லை. அவங்களாம் எதா இருந்தாலும் என் இஷ்டத்துக்கு தான் விடுவாங்க. ஏன்னா இது என்னோட வாழ்க்கை. நான் தான் முடிவு பண்ணணும். நான் தான் வாழ போறேன். அப்புறம் உன்னை பார்த்த அன்னைக்கே பேசியாச்சு. நீ ஃபோன் பண்ணவும் மறுபடியும் பேசிட்டு தான் வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். பெற்றவங்கள பிள்ளைக்காக வந்து நிற்காத போது யாருன்னே தெரியாது. நீங்கள் எனக்கு இவ்வளோ தூரம் வந்து நின்று கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டதுக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லை. அழாம ஃபீல் பண்ணாம வா. எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். உன்னோட படிப்போ கனவோ ஆசையோ எதுவும் நிற்காது. எல்லாமே நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நான் இருக்கேன் உனக்கு. வா. எதுவும் பண்ணாட்டி பரவாயில்ல. சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ வா. அண்ணா,
பார்த்துக்கலாம். ம். அன்னைக்கு என் வீட்டில் எவ்வளவோ நீ பேசி பார்த்தோம், யாருமே ஒத்துக்கல. அப்படி இருந்தும் என்னை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டா. என் படிப்பு முடிகிற வரைக்கும் நம்ம வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிக்கவே இல்லை. ஆனால் உன்னோட தொழில், உன் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ எனக்காக என் கூடயே ஸ்டே பண்ணியிருந்த. எல்லாரும் நினச்சிருப்பாங்க படிப்பு வாழ்க்கைன்னு நான் எல்லாத்துலேயும் தோற்று போயிடுவேன்னு. ஆனால் எல்லாத்துலேயும் ஜெயிக்க வச்சுட்டா. நமக்கு குறையா இருந்தது குழந்தை மட்டும்தான். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னு காதில் கேள்விப்பட்ட எல்லா கோயிலுக்கும் போய் நான் ப்ரெக்னெண்ட்டான ஆனனால மறக்கவே முடியாது. ஏன்னா தானே நான் பொண்ணாக பிறந்ததுக்கு அடையாளம். நான் என்னை ப்ரூவ் பண்ணிக்க எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. நீ 1000 தடவை சொல்லியிருக்கலாம், இங்கே யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்தா சரின்னு. ஆனாலும் இந்த காலத்தில் பெற்றவங்களே பிள்ளைங்க வீட்டில் வேலை பார்க்கணும், வெளியே வேலை பார்க்கணும், கை நிறைய சம்பாரிச்சு வீட்டில் கொண்டு வந்து தரணும், தனக்கு ஒரு கெட்ட பேர் கூட வர வச்சிடக்கூடாது, எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு தான் தான் பர்ஃபெக்ட்டுன்னு பேர் வாங்கி தரணும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் சம்பாரிச்சு கொண்டு வந்து காசு கொடுத்தாதான் பழைய கஞ்சியோ கூழோ அதுவே தருவாங்க. அது மட்டும் இல்லை, நீ அதை பண்ணு இதை பண்ணு, அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், இதையும் பண்ணலை அதையும் பண்ணலன்னு சும்மா ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் தேவை ஒரு முகமூடி, தான் நல்லவன் தப்பிலே நல்லா வளர்த்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு பேர். இந்த சர்டிஃபிகேட் தான் அவங்களுக்கு தேவையே தவிர நானாக இருக்கிறது அவங்களுக்கு தேவையில்ல. ஆனால் நீ யாருன்னே தெரியாமல் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண, நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக உடனே என்னை கல்யாணம் பண்ணிட்டு வாழவும் ஆரம்பித்தேன். என்னால் முடியுதோ முடியலையோ, நான் வீட்டில் இருக்கிறனோ இல்லையோ, சில வேலைகள் செய்வேன், சில வேலைகள் செய்யாமல் இருப்பேன். அப்படியெல்லாம் இருந்தும் நீ இதை பண்ணலை அதை பண்ணு இப்படி இரு அப்படி இருன்னு எந்த ப்ரெஷரும் கொடுக்கல, கண்டிஷனும் போடல. என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன், உன்னால் முடிஞ்சதை நீ செய், அப்புறம் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் தான் என்றைக்குமே நீ சொல்வேன். எவ்வளோ வருஷமாக குழந்தை இல்லை, ஆனால் அப்போ கூட நீ எனக்கு நீ தான் முக்கியம், குழந்தை முக்கியம் இல்லைன்னு சொன்னேன். எனக்கு எப்படி என்னக்குள்ளே இருக்க வரானோ குழந்தையாகி என் கையில் வர்றது சந்தோஷமோ அதே ஃபீலிங்ஸ் உனக்கும் இருக்கும் தானே. அது புரியாத அளவுக்கு நான் முட்டாளெல்லாம் இல்லை, ஆனால் அதை நீ ஒரு நாள் கூட வெளிப்படுத்தினதே இல்லை. அத்தனையும் மீறி நான் முதல் குழந்தைய தத்தெடுக்கலான்னு சொன்னப்போ சரின்னு சொன்னேன். எடுத்துகிட்டு வந்து என் அம்மா பேரும் என் அப்பா பேரும் சேர்த்து சசிகுமார்னு பேர் வச்சோம். அவனை வளர்த்தும் போது கூட அடுத்தவன் பிள்ளைக்கு நான் அப்பா நீ ஒரு நாள் கூட என்ன கேட்டதே இல்லை. அதுக்கப்புறம் கூட எனக்கு அவனுக்கும் நமக்குன்னு ஒன்று இல்லைன்னு ஒரு ஒருத்தர் இருந்ததே இல்லை. ஆனாலும் சொசைட்டி கொடுக்குற ப்ரெஷர் தாங்காமல் நம்மளோட அணுலேருந்து நமக்குன்னு ஒன்று வரணுமே, சசி தனியாயிடுவானே அப்படின்னு யோசிச்சு நிறைய ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்த்து தான் சேகர் பிறந்தான். ஆனால் அவன் பிறந்தாலும் குறையோட பிறந்தாலும் அவன் கூட பிறந்தவனை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்ல. அதுக்கப்புறம் அஜய்க்கு உங்கள் அப்பா பேர் தான் வச்சோம். என்னதான் நமக்கு 3 பிள்ளைங்க இருந்தாலும் ஒருத்தரை கைவிட்டதில் எனக்கு இன்னும் அந்த பெயின் இருக்குது. என்னதான் எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் என்னால் அதுலேருந்து வெளியே வரவே முடியல. இப்போ 4வது என்னோட கருவில் இருக்குது. நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். பெற்றவங்க ஒரு ரூபா செலவு பண்ணாலும் 1000 தடவை சொல்லி காட்டுவாங்க. ஆனால் கட்டினவன் நீ எனக்கும் என் பிள்ளைகளுக்கு எவ்வளவோ செலவு பண்ணியிருக்கேன். ஃபிசிக்கலி மென்டலி எக்கனாமிக்கலி எவ்வளவோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட சொல்லி காமிச்சதும் இல்லை, உனக்குன்னு ஒரு ரூபா எடுத்து வச்சுக்கிட்டதும் இல்லை. இனி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் ரொம்ப நல்லா சொல்லணும்னு நினச்சது. நீ என்னை ஃபஸ்ட் முறை கோயிலில் பார்த்தப்பவும் சரி, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி என் காலேஜில் பார்த்தப்பவும் சரி, தோற்றத்தில் கேரக்டரில் நிறைய சேஞ்சஸ் இருந்திருக்கும். ஆனால் அதை பற்றி எதுவும் யோசிக்கவும் இல்லை, கண்டுக்கவும் இல்லை. அப்போ இல்லை, அதுக்கப்புறம் என்னோடய படிப்புக்கும் நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இடப்பட்ட கேப்பு, நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு இடப்பட்ட கேப்பு, இத்தனையும் உன் கூட வாழ்ந்த ஒவ்வொரு நிமிஷமும் நான் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி என்னோடய கேரக்டரை வெளிப்படுத்திப்பேன். என்னோடய உருவத்துலேயும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கும். குறிப்பாக ப்ரெக்னன்சி டைமில் டெலிவரிக்கு அப்புறம் நீ அப்போ கலராக இருந்த, இப்போ கருப்பாயிட்ட, அப்போ ஒல்லியாக இருந்த, இப்போ குண்டாயிட்ட, அப்போ முடிய நிறையா இருந்தது, இப்போ குறைஞ்சி போச்சு. அப்போல்லாம் பேசவே மாட்டேன், இப்போல்லாம் எரிஞ்சு விளையாட கூப்பிடுற. இப்படியெல்லாம் நீ என்னை எந்த குறையும் சொன்னதே இல்லைடா. நானா சொல்லாங்காட்டியும் நீயாவே புரிஞ்சுக்கிட்ட.
பொண்ணுங்கன்னா ஹார்மோன் சேஞ்சஸ் நடக்கும், அதுக்கேற்றப்பல அவங்க மாறுவாங்க அப்படிங்கிறது உனக்கு யார் சொன்னாங்க? இல்லை உனக்கே தெரியுமானாலாம் எனக்கு தெரியல. ஆனால் அதை பற்றியெல்லாம் நீ ஒரி பண்ணிக்கிட்டதே இல்லை. இதே வேறு யாராவது இருந்தா எவ்வளோ குட்டி காமிச்சிருப்பாங்க தெரியுமா? இன்னும் சொல்லப்போனா நீ என்னோட காலேஜ்க்கு முதல்ல வந்தப்ப சத்தியமாக நான் ஒரு நிமிஷம் கூட எதிர்பார்க்கல. நீ வருவேனும் எதிர்பார்க்கல, என் வீட்டில் வந்து பேசுவேனும் எதிர்பார்க்கல, எனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்னு கூட நான் எதிர்பார்க்கலடா. ஏன்னா எனக்கு தெரியும் நீ கொடுத்துருந்த விசிட்டிங் கார்டில் போட்டிருந்த நம்பருக்கு கூப்பிடும்போது நான் சாதாரண எம்ப்ளாயி நினச்சி தான் கூப்பிட்டேன். ஆனால் அவங்க உன்னை எம்டின்னு சொல்லும்போது எனக்கு தோணுச்சு, ஒரு கம்பெனியோட எம்டி நான் சொல்கிற ஒரு வார்த்தைக்காக வந்துடுவாரா, நிச்சயமாக கல்யாணம் பண்ணிப்பாரா அப்படின்னலாம். நீ வந்து எங்கள் வீட்டில் பேசுகிறேன்னு சொன்னப்போ கூட நான் நம்பலை. எங்கள் வீட்டில் சொன்னாங்க இல்லை, ஒரு நாள் நைட்டோட ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கோங்கன்னு. அப்படிதான் நீ சொல்லுவியோன்னு நான் ரொம்ப பயந்தேன். ஆனால் நீ அதையெல்லாம் மீறி இப்போது இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் எவ்வளவோ செஞ்சுருக்கேன். ஒரு நாள் கூட குடும்பத்தை பிரித்து பார்த்ததும் இல்லை, நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன்னு சொல்லி காட்டினதும் இல்லை, உங்கள் வீட்டில் என்ன செஞ்சாங்க, நீங்கள் எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டதும் இல்லை. நீங்கள் சொல்லப்போனால் மேன்மக்கள் என்னைக்கும் மேன்மக்கள் என்ன ப்ரூவ் பண்ணிட்டடா. ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு பயம் இருக்கும், தன்னோட காதல், கற்பு, பெண்மை, வாழ்க்கை இதெல்லாம் தகுதி இல்லாதவங்க கையில் கொடுத்துருவோமோன்னு இருக்கும். ஆனால் அந்த பயத்தையெல்லாம் நீ சுக்குப்படி ஆக்கிட்டு தெரியுமா? ஒரு ஆணுக்கு பின்னாடி தான் ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பின்னாடி நீ தான் இருக்க. வெறும் குளங்கள்ல தாண்டா நான் உன் கையில் கிடச்சேன். ஆனால் அதை வைரமாக மாற்றி காட்டினது நீ தான். தேங்க்யூ ஸோ மச் சீனி. உன்னை போலவே உன் பிள்ளைகளும் நல்லா வருவாங்க. இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உனக்கு நல்ல மனைவியா, உன் பிள்ளைகளுக்கு நல்ல அம்மாவா இருந்தானான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ எனக்கு நல்ல புருஷனா, சில இடங்களில் தகப்பனா, சில இடங்களில் ஃப்ரெண்டா, பல இடங்களில் பிள்ளையாக இருந்திருக்கேன். உங்கள் அப்பா அம்மாவை நான் பார்த்ததில்ல, ஆனால் உன்னை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க. அதனால எனக்கு ஒரு நல்ல புருஷன், என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல தகப்பன் கிடச்சிருக்கான். இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். ஆனால் நீ இந்த வீடியோவை பார்க்கும்போது நான் உயிரோட இருப்பேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப பயமாக இருக்கு சீனி. ஆனால் நான் ஒரு வேலை இல்லைன்னு வச்சுக்கேன் சீனி, நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக நீ உன்னோட வாழ்க்கையை வாழை. நம்ம பிள்ளைகளை நான் நல்லபடியாக தான் வளர்த்திருக்கேன். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் உன்னையும் என்னையும் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. இது வரைக்கும் போதும், நீ அடுத்தவங்களுக்காக வாழ்ந்ததெல்லாம் உன் வாழ்க்கையை நீ வாழு. மறுபடியும் சொல்கிறேன், நான் உன்கிட்ட சந்தோஷமாக தான் இருந்தேன், எனக்கு எந்த குறையும் இல்லை. ஒரே ஒரு கவலை என்னென்னா, நான் டாக்டராக இருந்தும் என் பிள்ளைய காப்பாற்ற முடியலைங்கிற கவலை தான். இப்போ கூட இருக்கிற ஒருத்தனையாவது என்னால் பார்க்க முடியல. நான் எவ்வளவோ தடவை ஃபோன் பண்ணேன், நீ வீடியோ கால் அட்டன் பண்ணலை. நானும் காலைல கேட்டப்போ பிள்ளை தூங்குறானே சொல்லிட்டேன். அவன் முகத்தை கூட நீ எனக்கு காட்டலை. மற்றபடி எனக்கு எந்த குறையும் வருத்தமும் இல்லை. எவ்வளோ நல்ல புருஷன், பிள்ளைங்க எல்லாமே கிடைச்சோம். பாதையிலே பொண்ணுன்னு விதி இருக்கு போல இருக்கு. ஏன்னோ என் தலையெழுத்து அப்படி எழுதியிருக்கு. நான் போகிறதுல கூட எனக்கு கவலையா கஷ்டமா இல்லை. ஆனால் உன் பிள்ளை, ஐ மீன் நம்ம பிள்ளை என்ன பாவம் பண்ணிச்சு, அது என்னோட கருளையே எனக்கு என்னவோ தப்பாக இருக்கு, பயமாக இருக்கு சீனி. நீயும் நம்ம பசங்களும் சேஃப்டியாக நல்லா இருந்தா சரி. நான் உலகத்தை விட்டு போனாலும் என் பிள்ளைகளையும் உன்னையும் சுற்றி தான் என்றைக்குமே இருப்பேன். நான் வரேன், பாய். நான் நல்லா தானே இருக்கேன், ஏன் எனக்கு இப்படி ஒரு கஷ்டமா? ஐயோ, அவன் உடம்ப பத்மா மட்டும் பார்த்தா அவ்வளோதான். என்ன ஒரு டாக்டரா இப்படி தான் இதெல்லாம் பண்ணணும்னு அவளுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒரு தாயா இது தாங்கிக்கவே மாட்டான். ஆனால் பையன் முடிக்கட்டும், சொல்லி தானே ஆகணும், சொல்கிறேன். பாவம் அவ்வளோ எவ்வளோ தடவை கால் பண்ணிட்டா பையனோட பேசத்தான். நான் தான் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலை. போத கொதிக்கு கோவப்பட்ட மாதிரி வேற பேசிட்டேன். திரும்ப திரும்ப நீ கூப்பிடக்கூடாது தாண்டா அப்படி பேசினேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை. சார், உங்கள் பையன் கண்ணு முழிச்சிட்டா, டாக்டர் உள்ள கூப்பிட்டாரு.
சரியாம்மா.